நீ வாழ்க்கையில் எந்த நிலைக்கு உயர்கிறாயோ அந்த நிலையில உனக்கு போராட்டம் வரும், அந்த நிலையில உனக்கு எதிர்ப்புகள் வரும். எவ்வளவு உயரமாய் நீ போக 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 அவ்வளவு உயரமான உனக்கு ஆதரிப்பவர்கள் இருப்பார்கள், உன்னை எதிர்ப்பவர்கள் இருப்பார்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு பசியாயிருந்தவர்களுக்கு அப்பத்தை பிட்டு அதை பலுக செய்து கொடுத்து திருப்தியாக்கி வீட்டுக்கு அனுப்புகிறார். அடுத்த அதிகாரமே அவரிடத்திலிருந்து அப்பம் பெற்றுக்கொண்டவர்கள் அவரை வாழ்த்தினார்கள், அவரை துதித்தார்கள், அவரில் அன்பு கூர்ந்தார்கள். ஆனால் அதை அடையாதவர்கள், அதன் பலனை பெறாதவர்கள் அல்லது அந்த அற்புதத்தை உணராதவர்கள் அவரை எதிர்த்தார்கள். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை யூதேயா தேசத்திற்குள்ளே வரவிடாமல் வந்தால் கொன்று விடுவோம் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடினாலே அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்த அற்புதங்கள் செய்த பிறகு, ஏழைகளின் தேவைகளை சந்தித்த பிறகு, எளியவர்களின் தேவைகளை சந்தித்த பிறகு, பசியை தீர்த்த பிறகு, அற்புதங்களை செய்த பிறகு இவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வகை தேடுகிறார்கள். ஐயா, நீங்க நல்லது தானே செஞ்சீங்க, 4 பேருக்கு உதவி தானே செஞ்சீங்க. நீங்க நல்லது செய்றீங்களோ, 4 பேருக்கு உதவி செய்றீங்களோ, நல்லவங்களா வாழுறீங்களோ, உங்களை வாழ்த்துவோர் 4 பேர் இருந்தால் தூற்றுவோர் 4 பேர் இருக்கத்தான் இருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. வாய்ப்புகள் எங்க இருக்கிறதோ எதிர்ப்புகளும் அங்கே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்களை எதிர்க்கிறார்கள் என்று சொல்லி நீ பயந்து விடுவீர்கள் என்று சொன்னால், ஓடி ஒளிந்து விடுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, ஆசீர்வதித்தாரோ, அபிஷேகித்தாரோ அதன் பிரயோஜனத்தை, அதன் அர்த்தத்தை வாழாமலே நீங்கள் மறைந்து போவீர்கள். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, யூதேயாவிலே கூடார பண்டிகை, தேசம் முழுக்க இருந்து மனிதர்கள், மக்கள் யூதேயாவுக்கு வருகிறார்கள், கூடார பண்டிகைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ வரக்கூடாது என்று சொல்லி ஒரு கும்பல் அவரை கொலை செய்ய வழி தேடிக் கொண்டிருக்கிறது. யார் இந்த இயேசு கிறிஸ்து? தேவனால் அனுப்பப்பட்டவர். பூலோகத்தில் மனுஷனுக்காக சுவிசேஷத்தை சுமந்து வந்தவர். ரட்சிப்பின் செய்தி அவருடைய நாவல இருக்கிறது. யார் பிரசங்கிக்க வேண்டுமோ, யார் உண்மையான பிரசங்கியாரோ அவருக்கு இடம் இல்லை, மற்றவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க மேடையில். உங்களோட வாழ்க்கையில கூட உண்மையாய் சில நிலைகளுக்காக நீ போராடி போராடி படித்து படித்து கடினமாய் உழைத்து உழைத்து உன்னை ஆயத்தப்படுத்தி அந்த பெரிய நாளுக்காக ஆயத்தமாய் வந்திருப்பாய். அவ்வளோ மணி நேரங்கள் கண் விழித்து படித்திருக்கலாம், அவ்வளோ மணி நேரங்கள் கடினமாய் உழைத்து அந்த நிலைக்கு வருவதற்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்தி வந்திருக்கலாம். ஆனால் யாரோ ஒருவர் எங்கிருந்தோ திடீரென்று சிபாரிசில் வந்து அந்த வேலையை எடுத்து போய் விடுவார்கள், சிபாரிசில் வந்து அந்த படிப்பை எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். அது இயேசுவுக்கும் நடந்தது. யார் பிரசங்கிக்க வேண்டுமோ, யார் அந்த யூதேயாவின் கூடார பண்டிகையில பிரதான பிரசங்கியாரா இருக்க வேண்டுமோ அவருக்கே வாய்ப்பில்லை. அவருடைய சீஷர்கள், சகோதரர்கள் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்கிறீர், அதிசயம் செய்கிறீர், அதெல்லாம் உண்மைதான், அதுல ஒரு குறை இல்லை. ஆனா நீங்க செய்யற அற்புதம் அதிசயம் வனாந்திரத்தில் இருக்குது, மறைவான இடத்துல இருக்குது. யாராவது ஒருத்தருக்கு அற்புதம் நடந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க? இது யாருக்கிட்டையும் போய் சொல்லாதன்னு வேற சொல்றீங்க. உங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சரியில்லை ஆண்டவரே. நீங்க சரியா மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா உங்களை கரெக்டா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எங்க ஆண்டவருக்கு மார்க்கெட்டிங் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்களை யாரும் யூதேயாவில் எதிர்க்கல, என்னதான் எதிர்க்கிறாங்க. வசனம் அப்படித்தானே சொல்லுது. அவரை கொலை செய்யும்படி, இயேசுவை கொலை செய்யும்படி வகை தேடிக்கொண்டு இருந்தார்கள், வழி தேடிக்கொண்டு இருந்தார்கள், வாய்ப்பு தேடிக்கொண்டு இருந்தார்கள். இப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் இப்போ வரல, என் நேரம் இன்னும் வரவில்லை, நீங்களாம் என்ன பண்ணுங்க, யூதேயாவுக்கு கூடார பண்டிகைக்கு போங்கன்னு சொல்லி அவருடைய சீஷர்கள், சகோதரர் எல்லாரையும் அனுப்பி வைத்து விட்டார். கூட இருந்தவெல்லாம் போயிட்டான். யாரை விட்டுட்டு? பிரசங்கியாரை விட்டுச்சு. பிரசங்கியார் வரல, பாட்டு பாடுறவர் போயிட்டார். பிரசங்கியார் வரல, காணிக்கை எடுக்கிறவர் போயிட்டார்.
பிரசங்கியார் வரல, மற்ற எல்லாரும் போயிட்டாங்க, பிரசங்கியார் மாத்திரம் வரல. ஏன்னா பிரசங்கியார் வந்தாருன்னா பிரசங்கியார் என்ன செய்ய போறாங்க? அங்கே கொலை செஞ்சிருவாங்க. என் ஆண்டவர் நீங்கள் போங்க, நான் வரல, என் நேரம் வரும்போது வரேன்னு சொல்லிட்டவர். இவங்க வெளியே போன மாத்திரத்தில் ஆயத்தமானார். ஆயத்தமாகி காலை செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஆண்டவர் வசனம் சொன்ன அந்த 7ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இந்த 7ஆம் அதிகாரம் முழுக்க நான் சொல்றது எல்லாமே இந்த 7ஆம் அதிகாரத்திலிருந்து பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். சீஷரெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க கூடார பண்டிகைக்கு. இயேசு இரவு நேரத்தில் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு தன் அங்கியை மாட்டிக்கொண்டு பாதரட்சியை மாட்டிக்கொண்டு கற்பாறைகளுக்கு நடுவில் ஒருவனும் பார்த்து விடக்கூடாது என்று சொல்லி தன்னை மறைத்து 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 அந்த யூதேயா பட்டணத்தில் கூடார பண்டிகையின் மத்தியில் இருந்த மேடைக்கு அருகே வந்து விடுகிறார். யாருக்கும் தெரியாது இயேசு அங்க வந்திருக்கிறார் என்று சொல்லி. சரியான வேலை வரும்பொழுது யார் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, வகை தேடிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அமைத்த மேடையிலே என் இயேசு ஏறி நின்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஹல்லேலூயா! சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். நான் இன்றைக்கு அறிமுகப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து உன்னை யார் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அமைத்த மேடையிலே கர்த்தர் உன்னை நிறுத்துவார். அவர்கள் அமைத்த மேடையிலே கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். அவர்கள் அமைத்த மேடையிலே கர்த்தர் உன்னை நிறுத்தி சாட்சியாய் வைப்பார். யார் அவரை கொல்ல வேண்டும் நினைத்தார்களோ, அவர்கள் போட்ட மேடையிலே என் இயேசு என்ன செய்கிறார்? நின்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு அவங்க முன்னாடி தான் இறங்கி நடந்து போறாரு. வசனம் சொல்லுது, அவர்கள் மத்தியிலே தான் நடந்து போனாராம். அவர்களால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்த்தர் அனுமதிக்காமல் உன் தலையின் முடி ஒன்றை கூட அசைக்க முடியாது. உன்னை ஒன்றும் ஒரு தீங்கும் அணுகவே முடியாது. கர்த்தர் அனுமதித்தால் மாத்திரமே. கர்த்தர் அனுமதிக்காவிட்டால் ஒரு தீங்கும் உனக்கு வரவே வராது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் இன்றைக்கு பிரசங்கிக்கின்ற இந்த இயேசு கிறிஸ்து ஏற்ற வேலை வரைக்கும் உன்னை மறைத்து வைக்கிறவர். ஏற்ற மேடை வர வரைக்கும் உன்னை ஒளித்து வைக்கிறவர். இயேசு யூதேயாவுக்கு வந்திருக்கிறார் என்பது தம்முடைய சொந்த சீஷர்களுக்கு, சகோதரர்களுக்கே தெரியாது. ஏற்ற வேளையில் அவர் வர வேண்டிய இடத்திற்கு நேரத்தோடு வந்து சேர்ந்தார்.